அத்திவரதர். இந்த அதிசயம் எப்பயாவது தான் நடக்கும்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த அதிசயம் அத்திவரதர் நம்ம வெளியெடுக்கிறதுக்கும் அந்த அதிசயம் நடக்கிறதுக்கும் ரொம்ப பொருத்தமா போயிடுச்சு. சரி, அத்திவரதர் தண்ணிக்குள்ளேயே இருக்காரு, இங்க கும்பகோணத்துல பாதாள அறையிலேயே இருக்காரு, எதுவும் ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதனால நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே பார்த்து பார்த்து அறிவியலையும் தாண்டின ஒரு அபரிவிதமான சக்தியை கொண்டவங்களா இருந்திருக்காங்க. இங்க நம்ம 3 சேவை வச்சிருக்கோம். அதிகாலையில வந்தீங்கன்னா அதுக்கு பேர் தைல காப்புன்னு பேரு. சந்தன தைலம், சாம்பிராணி தைலத்தை பக்தர்கள் தங்கள் கரங்களாலே பெருமாளுக்கு பூசலாம். கிழக்கு புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதாள அறை இருக்கு. அந்த அறைக்குள்ளதான் 1.5 அடியில வரதராஜ பெருமாளும் அதாவது அத்திவரதரும் ஸ்ரீதேவி பூதேவியும் இருக்காங்க. சரியா? 12 வருஷம் கழிச்சு வெளில வந்திருக்காரே, இவரை பார்க்கும்போது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. அத்தி மரத்தால ஏன் சிலைகளை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். அதாவது